இன்ஸ்பெக்டர் மணிமாறன் ரிப்போர்ட்டிங் சார். மிஸ்டர் மணிமாறன். எஸ் சார். ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம் பேச போறோம். எஸ் சார். ஏன் இவ்வளோ சவுண்டு? கான்ஃபிடென்ஷியல் சார். டான் ஜுங்காவை என்கவுண்டர் பண்றதா முடிவு பண்ணியாச்சு. நீங்க தான் பண்ண போறீங்க. என்னைய வாயை பொழந்துட்ட? தனியா வேண்டாம், கூட துரசிங்கத்தை கூட்டிட்டு போங்க. சார், அவர் ரொம்ப அதிகமாக பேசுவார். பேச்சு துணைக்கு தான்யா சார். அப்படியே ஜுங்காவை கூட்டிட்டு போய் தடா பக்கத்தில் வச்சு என்கவுண்டர் பண்ணிட்டு லோக்கல் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. சார். புரியுது இல்லை? யோ, கண்ணை வாங்கிட்டு போயா. என்ன பேசிய கொண்டுருவே நீ? என்னைய கோயில் பிரசாதம் மாதிரி கைட்டு ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் டெம்பிள் டியூட்டி சார். அடச்சை சார். ஒழுங்க புடி. சாரி சார். முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க சார். மேக் ஷூர் த நியூஸ் டசன்ட் கோ டு த பிரஸ். சார். உங்களுக்கு புரியாது, கிளம்புங்க. தேங்க்யூ சார். யோ, வாயா. என்னையா பண்ற நீ? நல்லா தூங்குறப்பல சார். ஏன் நீயும் கூட போய் படுத்துக்கிறது? சார், என்ன சார் என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்க? போய் எழுப்பி அவனை. சார் ப்ளீஸ் சார், காவல்துறையிலிருந்து துரசிங்க வந்திருக்கேன் சார், எந்திரிங்க சார். யோ. எஸ். அடிச்சு எழுப்பி அவனை. சார், என் அனுபவத்தில் சொல்றேன், டானெல்லாம் அடிச்சு எழுப்புறது ரிஸ்க் சார். யோ, எப்படியாச்சும் எழுப்பி அவனை. ஃபர்ஸ்ட் என்கவுண்டரியா? யாதும் ஊரே யாவரும் கேளு. சார், நல்ல டியூன் பிடிக்கிறோம்ல சார். அப்படியே பிடிச்சே வச்சு. திரும்ப உட்காந்து தூங்குறாப்ல சார். மெடிடேஷன் போயிட்டு இருக்கு சார். உங்களை வேற ஜெயிலுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க சார். எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க சார். கவர்மெண்ட் தான் சார் உங்களை மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாம் சார். மஃப்டியில் வந்திருக்காப்புல, டென்ஷனாக இருக்காப்புல, அப்போ கன்ஃபார்ம் தான். என்ன கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் சார். துரசிங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். எஸ் சார். போலாமா? போலாம் சார். புதிய இந்தியா பிறந்துருச்சு. ஆமாம் சார். வாங்க. அவர் வரட்டும், இருங்க. உஷாரா இருக்கீங்கன்னு பார்த்தேன், உங்களை நம்பி போகலாம். வாங்க. என்ன கொல்ல போகிறது யார்? அவரா நீங்களா? ஒரு ஆள் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்காப்புல, கண்ணு வேற ஆடுது, கன்ஃபார்மாக கன்னும் ஆடும். அப்புறம் மிஸ் ஆகி அங்கங்கே பட்டதுன்னு நான் செம்ம காண்டாயிடுவேன். ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், நான் ஃபுல் கோஆப்ரேட் பண்ணுறேன். ஒரு காவல்துறை நண்பனாக சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். இவனை நம்பி நான் வர வந்து சார், உங்க கண்ணு ஆடுது சார், கண்ட்ரோல் பண்ணுங்க. ஜெர்மன் மேக்கா? ஆட்டோ லாக் தானே, ஸ்டக் ஆகிடும். கன்ஃபார்மாக ஜெர்மன் மேக் தான். இப்படி தான் நான் ஒரு கண் எடுத்து ஒருத்தனை போடலான்னு போனேன், ஸ்டக் ஆகிடுச்சு. என்ன சுற்று போட்டானுங்க. அப்புறம் அவனுங்களை வாயிலேயே பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் பாட்டுக்க ஏதோ ஒன்று தமிக்கி அண்ணன் தெரிச்சிட்டாப்லனா சார், இது அப்படியே வைங்க, அப்புறம் பண்ணலாம் சார். நம்ம கண்ட்ரோல் சார். ரிலாக்ஸ். யோ, நாமளே என்கவுண்டர் போட வந்திருக்கோம், அவன் பாட்டு ஜாலியாக இருக்கான், நம்மளை பதட்டமாக வச்சிருக்கான். யார் அவன்? கேட்டுருவோம். ஒரு மாணிக்கம். பாஷான கதை
அதானே? ஹலோ போலீஸ் கைஸ், நான் சொன்னா உங்ககிட்ட தேவையில்லாமல் ஐபி எத்தனை வேலை வச்சுக்கூடாது. அவரு வரலாறு, நம்ம தாறுமாறு. எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டீங்களா? ஏன் எந்திரிச்சு வந்து டிக்கெட் கொடுக்க மாட்டானுக்கு? ஏன் நீ எந்த டிக்கெட் வாங்க மாட்டியா? முட்டி செத்து போச்சா? ஏ ப்ளூ கலர் சட்டை, ரோஸ் கலர் சட்டை, நடுவுல ஒரு சொட்டை, மேல ஒரு பக்கெட், டிக்கெட் எடுக்கல பார். ஐயோ கொல்லி கண்ணுங்க அவனுக்கு. ஒரு தடவை தான் பார்த்தா எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டானுங்க. யோ வெள்ளை சட்டை, நீ இந்த எடுக்கல பார். ஐயோ உன்னையும் சொல்லிட்டா. வெள்ளை சட்டை போட்டவன ஏமாத்துது. குடி. ஏன்டா இது நேரா போக வேண்டிய பஸ் லெஃப்ட்ல போகுது? யோ ரூட்டுக்கு புதுசா வண்டி அந்த தெலுங்கு பொண்ணு வீட்டுக்கு போதியா? ஏய் இது வரைக்கும் சீட்ல உட்கார்ந்துட்டு தானே டிக்கெட் கொடுத்தா, இப்ப பாரு வீட்டுக்கே போய் டிக்கெட்டை கொடுத்து கூட்டிட்டு வருவா. கவலை மாதிரி இருக்கா? హై என்னதானே தேடினீங்க? లేదే. இல்ல என்னதான் தேடினீங்க? నేనెందుకు உங்களை தேடணும்? ப்ளீஸ் என்னதான் தேடணும்னு ஒத்துக்கிட்டு என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடுங்க. నేనెందుకు உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்? ஏன்னா நீ ஐ லவ் யூ சொல்லனா பஸ் இங்க இருந்து ஒரு இன்ச் கூட மூவ் ஆகாது. பஸ் மூவறதுக்கு నేను ஐ லவ் யூ சொல்றதுக்கு ఏంటి సంబంధం? யூ see என் வண்டி தான் நந்தி மாதிரி முன்னாடி நிக்குதே. சோ பஸ் மூவ் ஆகாது. ஹலோ விளையாடுறியா? திடீர்னு சம்பந்தமே இல்லாம உள்ள வந்துட்டு நான் என்ன பண்ணுறது? லவ் பண்ணுவாங்களே ఏంటి? அதெல்லாம் குதர்து. వెళ్ళిపోండి. ஏய் அர்ச்சேந்திரி, 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் நேற்று டிவியில் ஓசியில் பார்த்துட்டு அதே ட்ரெஸ் அதே மியூசிக்கு இல்லை உனக்கு ஐல வேற சொல்லுவாங்களா? டாக் உன் வண்டியை முன்னாடி நிறுத்துறா, ரோஸ் எடுக்க முடியாதா? உன் வண்டி பின்னாடி நிற்கிது பாரா, பஸ்ஸில் வந்து போய் போ. இருடா, டிவில இந்த வாரம் ஆக்ஷன் வாரம் ஓடுது. 5 ஆக்ஷன் போட பார்த்துட்டு வந்து உன்னை பழி வாங்கல. டேய் பழி வாங்குறதுல படம் பாப்பேடா? பாப்பேன். உன்னை அடிச்சு நொறுக்கல. டேய் யூ டோன்ட் வரி, నేను ఉన్నాను కదా. இதை புடி, இதையும் புடி. ஐயோ பாபோய். ரெடி. டானை போட்டு இந்த அடி அடிச்சிருக்காங்க. அப்போ டான் திருப்பி அடிக்கலையா? யாரு? இதோட உனக்கு 4 தடவை சொல்லிட்டேன். எப்போ எங்க எத்தனை பேர் அடிச்சானுங்க? உன் மேல கை வச்சா நான் வரும்னு தெரியலடா. டேய் நீ வந்து என்ன பிரச்சனை? யாரோ தானா இருக்கான்னு சொன்னியே, எங்க அவரு? ஆமா சொன்னேன். ஏதாவது பிரச்சனை கொண்டு வர சொன்னேல, என்ன அடிச்சவனுக்கு அத்தனை பேர் அப்படியே மைண்ட்ல இருக்கானுங்க. நம்ம போய் அந்த தாதா பாக்குறோம், அவங்க அடி அடி அடிக்கிறோம், போறோம் பழகிறோம். இது அண்ணன் பெரிய ப்ராஜெக்ட் தான்டா பண்ணுவாரு. சரி இந்த பட்ஜெட்லயே இதையே பெரிய ப்ராஜெக்ட் ஆகுறோம். உன்னை அடிச்சா என்ன அடிச்ச மாதிரி. சரி நான் போய் வண்டியை தந்துடுறேன். நான் வண்டி ஸ்கூட்டி. உன் வண்டியில போனா எமோஷன் கம்மியாயிடும், என் வண்டியில போனா எமோஷன் எகிரிடும். ஏன்னா பல சேசிங் பல ஃபைட்டிங் பார்த்த வண்டி. ரணகலம் ஆரம்பம். ஆமா ஏய் என்னாச்சு? கிளச் பிளைட்டு போயிருச்சுங்க, செயின் பிரேக்கெட்டும் போயிருச்சுங்க, ஏர் ஃபில்டரும் போயிருச்சுங்க, கார்பெட்டரை மாற்றணுங்க. 10க்கு இந்த சேக்கப்ஸரை மாற்றியே ஆகணும். சேகர்மா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 15,000 ரூபா கொடுங்க, 3 மணி நேரத்தில் ரெடி பண்ணி தந்தேன். இதெல்லாம் முதல்ல சொல்லக்கூடாதா நீ? சம்பளம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்னா எமோஷன் குறைஞ்சிரும். இந்த கேப்பில் 3 பீரை விட்டு எமோஷனை ஏற்றலாமா? பாட்டில் காலி ஆயிடுச்சுன்னு பாரு. ஹலோ என்னங்கண்ணா? ஏய் வண்டி ரெடி ஆயிடுச்சா? இன்னும் 2 மணி நேரம் ஆகுங்க. இன்னும் 2 மணி நேரம் ஆகுமா? ஆமாங்க. நீ சொல்றத பார்த்தா இன்னும் 3 பேர் போகும் போல் தெரியுதே. முடிச்சுட்டு ஃபோன் பண்ண.
நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த ஃபைட்டா அப்படியே மாசா ஒரு பொடி மாஸ் செம்மையா இருக்கும். சரி என்ன வண்டி நம்பர் பிளேட் தவிர எல்லாத்தையும் மாத்திட்டானே. இந்த நாய்க்கு நான் டிரைவர் வரேன். இதில் வண்டிக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாடமா? ஏய் ஏன்னா இன்னும் செலவு பண்ணதே நினச்சினுக்கிறேன். நான் உன்னை அடிச்சு ஒன்று நினச்சினுக்கிறேன் தெரியுமா? அப்புறம் வண்டி புது வண்டி ஏரியா பசங்க என்ன கோடு போட்டு போகிறானுங்க. அந்த பக்கமாக நின்று பாதுகாப்பாக பார்த்துக்கோ. உள்ளே போய் நான் அண்ணனை பார்க்குறேன், பேசுகிறேன். இதுக்கப்புறம் ஒன்று அடிச்சுனுங்களா அப்படியே பாலமாக வகுந்துடலாம். ஓகேவா? தயவு செஞ்சுடா ப்ளீஸ்டா, கூட்டோட முடியலடா. போடா நான் போடா. அண்ணா என்னையோயோ ரெண்டு அஸ்தானுங்கக்கா, அண்ணனை கூடுங்கக்கா. அண்ணன் திருப்பதி போயிருக்கிறாருப்பா. அதேங்க இவ்வளோ சத்தமாக கத்துறேன். அண்ணா லட்டோட வரேன்ட்டாரா? உன் மேட்ரை சொன்னேன், ஃபுல் எமோஷன் ஆகிட்டாரு. மலையிலேருந்து இறங்கி வந்தவொடனே எனக்காக இந்த மேட்டரில் இறங்குறேன்னாரு. என்ன கொஞ்சம் செலவாகும், அவ்வளோதான். ஏய் நான் ஐ மீட் யூ அப்புறம். ஓகே வணக்கம் பாஸ். டேய் உங்களை அடிக்கிறானே நாய் போய் பார்த்தேன். சண்டை ஆரம்பிக்கும் சம்பளம் பண்ண பூராத்து காலி பண்ணிட்டான். எவன்டா கொடுப்பா காசா? ஆமா எவன்டா கொடுப்பா? நீ தானே கொடுக்கணும். நீ தானே காலி பண்ண. அது வரைக்கும் பைக் என்னது கண்ணாடி இருந்து. இனிமே உன்னை கருப்பு வெள்ளையில பார்த்தா மண்ட கலர் ஆயிடும். எதுக்குப்பா? ఒక నిమిషం ఆగండి. பாட்டி உங்க பேரு ஜுங்கா அடிச்சிட்டா. ஜுங்கா அடிச்சிட்டானா? ஜுங்கா அடிச்சிட்டானா? ஜுங்கா 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 ஜுங்கா. அட பாவி,
கட்சியில நீயும் ரத்தம் பார்க்க வந்து பரம்பரை நிரூபிச்சிட்டல. இப்படி ஊரே அலற மாதிரி இவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா வந்து நிக்கிறிய. நீ ஒரு டான் ஃபேமிலியில பிறந்த புள்ளங்கிறது உனக்கு தெரியவே கூடாதுன்னு தான்டா சென்னையில பிறந்த உன்னை இந்த ஊர்ல கொண்டாந்து வளர்த்தோம். அடித்தடி வெட்டு குத்து ரவுடிசம் இதெல்லாம் வானவே வானாந்தாண்டா ஒதுங்கி இருந்தோம். இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம பண்ணிட்டியடா. என்னம்மா சொல்ற? நான் டான் ஃபேமிலியா? என் உடம்புல ஓடுறது டான் ரத்தமா? ஆமையா, டான் லிங்கா தாயா உங்க தாத்தா. டான் ரங்கதாயா உன் அப்பா. பிரபல டான் லிங்கா என் தாத்தாவா? ஆமையா, ஆமா. பிரபல டான் ரங்கா என் அப்பாவா? அட இவ்வளவு நாளே வரலாறு தெரியாம வாழ்ந்திருக்கே பாட்டி. பிரபலமான டான் இல்ல அவனுங்க, பிரபலமான டான். டான் ஃபேமிலியை கலாய்க்கலாமா? உன்னை அன்னைக்கே போட்டிருக்கணும், பேசாம இரு. அந்த காலத்துல ஒரு ஆளை மட்டை பண்றதுக்கு 4000 ரூபாய் வாங்கினா 40,000 செலவு பண்ணிட்டு வந்து நிப்பானுங்கடா. சூமோகார கண்டுபிடிச்சத உங்க தாத்தாக்கும் அப்பனுக்குன்னு நினைச்சுக்கின்னு திருச்சியில இருக்கிற ஒத்தனை அடிக்கிறதுக்கு 40 சூமோகாரில போவானுங்க. ஒவ்வொரு சூமோகார்லயும் சும்மா 10 பேரை தூக்கி போட்டுருவானுங்க. அவனுங்க இங்க இருந்து கத்திக்கினே போவானுங்க. முதல் டோல்கேட் கூட தாண்டி இருக்க மாட்டானுங்கடா. அதுக்குள்ள தொண்டை கிழிஞ்சு அந்த காலத்துல விக்ஸுக்கு 4000 ரூபாய் செலவு பண்ணுவானுங்க. அத்தோட முடிஞ்சுதா திருச்சியில போய் ஒன்னு அடிச்சுட்டு ரிட்டனும் வர மாட்டானுங்க. ஏன்னா இவங்க அடிக்க போனவன் திருச்சியிலேயே இருக்க மாட்டான். இப்போ அவனுக்காக ரூம் போட்டு தங்கி தண்ணி அடிச்சு சினிமா பார்த்து சீட்டாடி ஐட்டம் டான்ஸ் பார்த்து சீரழிஞ்சு ஒத்த பைசா மிச்சம் இல்லாம காலி பண்றானுங்க. என் தாலியை அடகு வச்சு அந்த காசை நான் அனுப்புறதுல தான்டா உங்க தாத்தாவும் அப்பனும் ரிட்டனே வருவானுங்க. இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம்டா. ஆனா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் வைப்பானுங்க பாரு ஒரு சக்சஸ் பார்ட்டி. ஐயோ, அதைத்தான் நான் தாங்கிக்கவே முடியாது. சக்சஸ் பார்ட்டி வச்சு சொத்தழிஞ்ச குடும்பம்னா நம்ம குடும்பம். நமக்கு சொத்து இருந்ததாப்பா? இருந்துச்சு. அந்த காலத்துல சினிமா பாரடைஸ் நமக்கு ஒரு பெரிய தியேட்டர் இருந்துச்சு. அது எனக்கு சீதனமா கொடுத்த பூர்வீக சொத்து. ஊரெல்லாம் பாட்சா சூப்பர் ஹிட். நம்ம தியேட்டர்ல மட்டும் அட்டர் ஃபிளாப். பாஷா படம் ஃபிளாப்பா? பின்ன ரஜினி கட்டோட உங்க அப்பா கட்டோட தாத்தா கட்டோட தூக்கி பெருசா வெச்சானுங்க. ஜனங்க எப்படி உள்ள வரும்? ஈவினிங் ஷோவை கட் பண்ணிட்டு தான் உங்க அப்பா பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுவாரு. கேட்டா இதான் டான் கல்ச்சர் அப்படின்னு அசிங்கமா சிரிப்பான் உங்க அப்பா. இப்படிலாம் ஆட்டம் போட்டுதான் 40 லட்சம் ரூபாய் தியேட்டரை வெறும் 4 லட்சத்துக்கு ஒரு செட்டியாரு தூக்கி குடுத்துறானுங்க. பெருமைக்கு பிறந்த எருமைங்க. ஒண்ணு இல்லையே, அத போச்சே. உங்க அப்பா பண்ண அட்டகாசத்திலேயே எது தெரியுமா உச்சம்? உனக்கு வச்சான் பாரு ஒரு பேரு. ஐயோயோ, நீ கூட சின்ன வயசுல அடிக்கடி என்கிட்ட வந்து கேப்பிய, ஜுங்கானா இன்னாமா ஜுங்கானா இன்னாமான்னு. நான் கூட ஒரு தடவை கூட உன்ட்டு சொல்லவே இல்லையே. ஏன் எப்படி சொல்றது? ஒரு நாள் உங்க அப்பா நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து, அப்பா பேர் லிங்கா, என் பேர் ரங்கா, பையன் பேர் ஜுங்கான்டா. யோ, இது என்னயா பேருன்னு கேட்டா, லிங்கா ரங்கா ஜுங்கா, டைமிங் நல்லா இருக்குது, அப்படியே வை, ஜுங்கா சக்சஸ்ஃபுல்லா வருமா அப்படின்ட்டா.
இத்த ஒரு காத்தேன்னு யார்கிட்ட போய் சொல்றது? ஐயோ ஜுங்கா. டே ஜுங்கா, இந்த அடிதடியெல்லாம் வானாண்டா. டான் தொழில் ஹெவி லாஸ்டா. கையில இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணியே காலி ஆயிடும்டா. டே உங்க அப்பா தாத்தா மாதிரி ஆயிடாதடா. மா, அப்பாவும் தாத்தாவும் இந்த தொல்லை தப்பா பண்ணிட்டாங்கம்மா. ஒழுங்கா பிடிச்சி பண்ணா ஸ்கூலு காலேஜ் பாலிடிக்ஸ் மாதிரி இதுவும் ஒரு லாபகரமான தொழிலான வருங்கால யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டுறமா. சென்னையில் எந்த தொழிலை பண்ணி எங்கள் அப்பாவும் தாத்தாவும் தேட்டரை இழந்தாங்களோ அதே சென்னையில் அதே தொழிலை பண்ணி அதே தேட்டரை மீட்டு காட்டல டான் லிங்காவோட பேர் டான் ரங்கோட பிள்ளைங்கள டான் சுக்ரமா இது ஓவர் சத்தியமா. டான் லிங்காவையும் டான் ரங்காவையும் தூக்கி சாப்பிட்டுட்டாண்டி என் பேரன். என் மனசு குளிர்ந்துருச்சு. கேன் தண்ணி 35 ரூபா. உனக்கு மூஞ்சி கழுவு வந்தா காவேரியில் தண்ணி விடுவாங்க, அப்ப கழுவிக்கோ. சுங்கா சுங்கா என் பேரன் பொழைச்சுக்குவா.